வணக்கம். நம்ம இப்போது ஹோம் அசிஸ்டண்ட்டுக்கு தேவையான அந்த ஹோம் ஆட்டோமேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். சேம் எப்படி ராஸ்பெரி பையில் எப்படி ஹோம் அசிஸ்டண்ட் OS இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த 2 வீடியோவும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 1, 2 அப்படி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். அதனால் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதில் நம்ம இந்த வேவ்ஷேர் போர்டு இருக்குது. வேவ்ஷேர் 8 சேனல் Gpio எக்ஸ்பேன்ஷன் போர்டு. இதில் ராஸ்பெரி பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை 5 வோல்ட் பவர் சப்ளை வேவ்ஷேர் போர்டில் இருக்குது. இது மூலமாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஒரு ராஸ்பெரி பை சர்வர் போடுறீங்க அப்படின்னா, ஹோம் அசிஸ்டண்ட் சர்வர் போடுறீங்கன்னா, அதாவது ராஸ்பெரி பை பேஸ்டு சர்வர் போடுறீங்கன்னா, அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதோட கான்ஃபிகரேஷனில் வெப்பில் அக்சஸ் பண்ணுவோம். வெப் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ இது ஒரு ஐடியில் தான் இருக்கும். இது எந்த யூசேஜுமே இருக்காது, சும்மா ஐடியில் தான் இருக்கும். ஆனால் இந்த இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் இதோட Gpioவும், அதாவது ஹோம் அசிஸ்டண்ட்டோட Gpio, அதுதான் இதில் முக்கியம். இந்த ஹோம் அசிஸ்டண்ட் எதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோ அந்த ராஸ்பெரி பையோட Gpio பின்னை நம்ம ரிலேக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதான் இந்த வீடியோவில் மெயின் திங்ஸ். இதில் என்னென்ன இன்புட் பின் இருக்குது, என்னென்ன அவுட்புட் பின் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படிலாம் அதை ஒர்க் பண்ணணும், எப்படிலாம் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றத, அதாவது இது அவுட்புட் கான்ஃபிகரேஷன். அவுட்புட்னா சுவிட்சு லைட்டு, அந்த கான்ஃபிகரேஷனில் இந்த ரிலேவை எப்படி இந்த 8 ரிலேவை ஆப்ரேட் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்மளோட ஹோம் அசிஸ்டண்ட்டோட வெப் ஆக்சஸ் உள்ளே போயிடுவோம். அது உள்ளே போயிட்டு அது மூலமாக எப்படி நம்ம இது ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம ஹோம் அசிஸ்டண்ட்டோட வெப் ஆக்சஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ஹோம் அசிஸ்டண்ட்டோட IP அட்ரஸு 192.168.102:8123 டைப் பண்ணிவிட்டு நம்ம லாகின் ஆகிட்டோம். இப்போ அதில் நம்ம இதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ஆட் யூஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் டைரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே போவோம், ஆடான்குள்ளே போவோம், என்ன ஆடானுன்றதை நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு ஆகும். ஆனால் இப்போது என்னென்னா, இந்த ஹோம் அசிஸ்டண்ட் Gpio, அதாவது இது ஓன் Gpioக்குள்ளே யூஸ் பண்ணுறப்ப இது எந்த ஒரு ஆடானும் கிடையாது. இப்போ பாருங்கள், Gpioன்னு போடுவோம், எந்த ஒரு ஆடானுமே அதில் இருக்காது. இப்போ நம்ம இந்த ஆடானை எப்படி நம்ம இதில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, ஹோம் அசிஸ்டண்ட் கம்யூனிட்டி ஸ்டோர்னு இருக்குது. அதாவது அது கஸ்டமைஸ்டு, அதாவது தேர்ட் பார்ட்டி மாதிரி. அந்த ஹோம் அசிஸ்டண்ட் கம்யூனிட்டியிலேருந்து தான் நம்ம ராஸ்பெரி பை Gpioவை நம்ம ப்ரோக்ராமுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, HACS, அதாவது ஹோம் அசிஸ்டண்ட் கம்யூனிட்டி ஸ்டோர்ன்றது ஒரு வெப்சைட் இருக்குது, அதை உள்ளே போடும். நீங்கள் ஜஸ்ட்டு HACSன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் போதும். இதுதான் HACS. இதில் பார்த்தீங்கன்னா OS, சூப்பர்வைஸ்டு, கண்டெய்னர், கோர், இப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம OSல தான் பண்ண போகிறோம். நல்லா OS சூஸ் பண்ணிக்குவோம். சேம் இதில் எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, HACS ஆட் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த மை லிங்க்னு கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆனால் இந்த HACS இந்த ஆடானை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிட்டப் அக்கௌண்ட் வேணும். ஜிட்டப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் லாகின் ஆகும், இல்லைனா ஆகாது. அதனால் ஒரு ஜிட்டப் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஓப்பன் லிங்க் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் லிங்க் கொடுத்து என்ட்ரு ஆகிடுங்க. பிஃபோர் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி
HCS இன்ஸ்டால் பண்ணதுனால இது வந்து உங்களுக்கு என்டர் ஆகலை. இதுக்கு எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மை லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிட்டப் அக்கௌண்ட் வரும். அந்த ஜிட்டப் அக்கௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிஜிட் கோடு இருக்கும். அந்த கோடை வந்து அந்த ஜிட்டப் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இந்த HCS வந்து ஆத்தென்டிகேட் ஆகிடும். ஆத்தென்டிகேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிங்க்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா எகெயின் நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆடான்குள்ளே போய்ட்டு இதில் ஆடான் ஸ்டோரில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் HCS டைப் பண்ணிங்கன்னா போதும். HCSன்னு வந்துடும். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த HCS வந்து உங்களோட ஆடான்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். இது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டைரெக்டாக வந்து இந்த டவுன்லோட் HCS வெப்சைட்டில் போங்க. ஜஸ்ட் இந்த மைலிங் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஜிட்டப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஜிட்டப்போட லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் ஒரு 8 டிஜிட் கோடு இருக்கும், நியூமரிக்கல் கோடு இருக்கும். அந்த கோடை வந்து ஜிட்டப்பில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா ஆத்தென்டிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த HCS ஆத்தென்டிகேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது. உங்களோட இதில் வந்து ஹோம்ஒர்க்ஸோட ஈஸியாக ஆட் ஆகிடும். இது பண்ணதுக்கப்புறம் அந்த ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறம் எகைன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆடானுக்குள்ளே போயிட்டு ஆடான் ஸ்டோரில் HCS டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லிஸ்ட் ஆகும். அது வரைக்கும் அது தெரியாது. இப்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதான் மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் HCS டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த HCS டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு அந்த ராஸ்பெரி பை Gpio ஃபைலை வந்து உங்களுக்கு நீங்கள் லோட் பண்ணணும். அதனால் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த HCS ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவைசஸ் அண்ட் சர்வீஸ்க்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போய்ட்டு ஆட் இன்டெகிரேஷன் போய்ட்டு இந்த இன்டெகிரேஷனில் HCS டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த HCSன்னு உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஆனால் இந்த HCS ஆத்தென்டிகேட் பண்ணாமல் இது உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. நார்மலாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் லிஸ்ட் ஆகாது. இந்த ஜிட்டப் அக்கௌண்ட் மூலமாக ஆத்தென்டிகேட் பண்ணி வந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு HCS ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து சொன்னோம் ராஸ்பெரி பை அந்த Gpio அக்சஸ் பண்ணுறதுக்கான நம்ம இதை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா HCSல போயிட்டு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால காமிக்கல. நம்மளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரி, இந்த ஃபில்டரில் போகணும். இதில் போயிட்டு ஜஸ்ட் இன்டெகிரேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா HCS இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் டவுன் பண்ணிகிட்டே வர்றப்ப ராஸ்பெரி பை Gpio இருக்கும். அதாவது ஜஸ்ட் அந்த ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ராஸ்பெரி பை Gpioன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை செக் பாக்ஸை மட்டும் செக் பண்ணால் போதும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களோட ராஸ்பெரி Gpio வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஆட் ஆன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம எப்படி இதில் வந்து நம்ம Gpio கான்ஃபிகர் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதை சுவிட்சாக கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சுவிட்சை கான்ஃபிகர் எங்கே பண்ண முடியும்னா டைரெக்டாக கான்ஃபிகரேஷன் YAML ஃபைலில் டைரெக்டாக பண்ண முடியும். அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் எடிட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் எடிட்டர் டவுன்லோட் பண்ணோம்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ் உள்ள போங்க, ஆடான்குள்ளே போங்க, ஆடான் ஸ்டோருக்குள்ளே போங்க. ஜஸ்ட்டு ஃபைல் எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ஃபைல் எடிட்டர் எதுக்குன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு த்ரூ ஒரு எடிட்டர் மூலமாக பண்ண முடியும். அதுக்கு தான் ஃபைல் எடிட்டர் டவுன்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபைல் எடிட்டர் உள்ள என்டர் ஆகிட்டு இந்த பேஜ் இருக்கும். இந்த பேஜில் ஜஸ்ட்டு இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த configuration.yml ஃபைல் இருக்கா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டுனா இந்த ரைட் சைட் பேனலில் வந்து நீங்கள் என்ன அந்த ஃபைலோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு வியூ ஆகிடும். இதில் இந்த சுவிட்சுன்னு இருக்குங்கள, இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் நம்ம இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது இந்த ராஸ்பெரி பை Gpioவை நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். பிளாட்ஃபார்ம் ராஸ்பெரி பை Gpio இதை கான்ஃபிகர் பண்ணுறோம். அதுக்கு தான் மெயினாக நமக்கு இந்த HACS இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் ராஸ்பெரி பை Gpio அந்த ஆடாக நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ரெண்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலைன்னா எரர் வந்துகிட்டே இருக்கும். கான்ஃபிகரேஷன் வந்து செக் ஆகாது, எரர் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் பண்ண முடியும். சுவிட்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம இந்த Waveshare போர்டு பார்த்திங்கன்னா 8 சேனல் போர்டு. இந்த 8 சேனலில் நம்ம ராஸ்பெரி பையோட Gpio கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த Gpio என்ன கரஸ்பாண்டிங் லைனை கனெக்ட் பண்ணியிருக்கோம் தான் நம்ம செக் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த போர்டோட மேனுவலில் போய் செக் பண்ணோம்னா இதான் அந்த மேனுவல். இந்த மேனுவலில் அவங்க இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க என்னன்ட்டு. இதில் சேனல் 1 டிஸ்கிரிப்ஷன், சேனல் ஃபுல்லாக 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா RPI பின் நம்பர் இருக்குது, இது BCM இருக்குது. இப்போது நம்ம எந்த பின் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த BCM பின்னை எடுத்துக்கணும். இந்த போர்ட் அதாவது RPIயோட பின் நம்பர் தான் இது, பின் நம்பர் தான் இது. ஆனால் நமக்கு போர்ட் நம்பர்னால் இந்த BCM பின் இந்த இருக்குல்ல 5, 6, 13, 16, 19, 20, 21, 26 இதுதான் போர்ட் பின். இந்த போர்ட் நம்பர் தான் வந்து நம்ம அந்த Gpioவில் அதாவது கான்ஃபிகரேஷன் YAML நம்ம டைப் பண்ணணும். அது எப்படி பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட்டு போர்ட் 5 கொடுத்துட்டு சுவிட்ச் 1, போர்ட் 6 சுவிட்ச் 2, போர்ட் 13 சுவிட்ச் 3, போர்ட் 16 சுவிட்ச் 4, போர்ட் 19 சுவிட்ச் 5, போர்ட் 20 சுவிட்ச் 6, போர்ட் 21 சுவிட்ச் 7, போர்ட் 26 சுவிட்ச் 8 இப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். சேம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் invert_logic ஈக்குவல் டூன்னு கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா நம்ம Gpio வந்து அதாவது இனிஷியல் பொசிஷன் வந்து இன்வெர்ட் லாஜிக் வந்து ட்ரூன்னு கொடுத்தா தான் வந்து நம்ம பாசிட்டிவ்னா நெகட்டிவ் காட்டும், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் காட்டும். அதில் அந்த இதோட மீனிங் இது. இப்போ நம்ம ஜஸ்ட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்கும். அதனால் அது நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா Gpio இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்வெர்ட் லாஜிக் ட்ரூன்னு கொடுத்துங்க. கொடுத்தாம தான் இருக்கும். ஒருவேளை இன்வெர்ட் லாஜிக் நீங்கள் இதை கொடுக்காம விட்டிங்கன்னா நீங்கள் ராஸ்பெரி பை பூட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த Gpio ஆன் ஆகிடும், அது இந்த ரிலே ஆன் ஆகிடும். அதனால் invert_logic ட்ரூன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த கரஸ்பாண்டிங் ரிலே வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெவலப்பர் டூல்ஸ்குள்ளே போங்க. போய்ட்டு இந்த செக் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அதை செக் பண்ணிவிட்டு இதோட ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் ஹோம் மிஷின் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் நீங்கள் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுறோம். ஓவர்வியூவில் போய்டுவோம். ஓவர்வியூவில் போயிட்டு அதில் நம்ம சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3, சுவிட்ச் 4, சுவிட்ச் 5, சுவிட்ச் 8 வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஆட் அண்ட் கார்டுள்ள போய்ட்டு இந்த என்டிட்டிஸ் இருக்குல்ல, என்டிட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு இதில் உங்களுக்கு வரும். நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் எடிட்டி போயிட்டிங்கன்னா இதில் சுவிட்சுன்னு கொடுத்தீங்கன்னா சுவிட்ச் 1 இருக்குல்ல, செலக்ட் பண்ணணும். இதே போல் 8 என்டிட்டியும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் உங்களுக்கு இப்படியும் பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சுவிட்சில் டேட்டா சுவிட்ச் என்டிட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டேரெக்டாகவும் டாகலும் என்னவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் 8 சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அதாவது ராஸ்பெரி பை Gpio சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இந்த சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் அசிஸ்டன்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த சேம் ராஸ்பெரி பையில் இருக்கிற Gpio தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ரிமோட்டில் பண்ணணும்னா அது வேறு மெத்தட் இருக்குது. அது ஐபிஐ கால் பண்ணி டேட்டா பண்ணலாம். நம்ம ரிமோட் Gpio கிடையாது, இது ஓன் Gpio. அது ராஸ்பெரி பை ஹோம் அசிஸ்டன்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்க சேம் போர்டில் இருக்கிற Gpio தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இந்த ரிலே எல்லாமே கரெக்டாக ஆன் ஆகும். இதில் நீங்கள் ஒரு ரிலே கூட ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குரூப்பாக ஆன் பண்ணிக்கலாம், இல்லை குரூப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனு. இப்போ நம்ம போர்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இது ஏன் இதை நம்ம இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணிக்கோம் அப்படின்னா, ஒருவேளை வந்து நம்ம அதாவது ESP32ஓட போர்டு இல்லாமல் டைரெக்டாக ஒரு பல்ப் லோடோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெவி லோடோ வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்னா நம்ம டைரெக்டாக இந்த ரிலே மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். 230 வோல்ட்டு ப்ரொடெக்ஷனோட தான் இருக்குது. அதனால் நல்லா சேஃப் தான் அது. இந்த போர்டு நீங்கள் இதில் டைரெக்டாக 230 வோல்ட்டு ரிலே பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு NCNO இருக்குது, அது கரஸ்பாண்டிங் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 230 வோல்ட் லோடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை வந்து ஒரு ஹெவி லோடு இருக்குது. அதாவது இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 amps, ஆக்சுவலாக 10 amps ரிலே போட்டிருக்காங்க. இந்த 10 amps ரிலேயோட ஒரு ஏசி காண்டாக்டர், அதாவது டைரெக்டாக ஒரு மோட்டார் ரன் பண்ணுறது அப்படின்னா த்ரூ அந்த 230 வோல்ட் ஏசி காண்டாக்டரை வந்து த்ரூ இந்த ரிலே மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது டைரெக்டாக காண்டாக்டரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் காண்டாக்டை வந்து அதோட இன்புட் எல்லாம் வந்து இந்த ரிலேயில் கொடுத்துட்டு இந்த ரிலேவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அந்த காண்டாக்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து ஹெவி லோடுக்கு ஒரு மோட்டரு இல்லை ஒரு பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் இந்த ரிலேவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம ஹோமுக்கு பார்த்தோன்னா நம்ம எல்லாமே வந்து வயர்லெஸ் தான் த்ரூ பண்ண போகிறோம். அது ESPO மூலமாக தான் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஆனால் இந்த 8 சேனல் ரிலே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த போர்டை பர்ச்சேஸ் பண்ணோம். சேம் காம்பேக்டாக இருக்கிறனால யூஸ் பண்ணோம். ஒரு வீட்டுக்கு இந்த ஒரு வேளை இந்த 8 சேனல் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த வெறும் 8 சேனல் மட்டும் கூட நீங்கள் ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னமா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தெரியும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த கிஷோதரன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.